வணக்க நண்பர்களே, நான் தான் குடியாத்துக்குமார். இன்னைக்கு ஒரு அற்புதமான கிராமத்துல ஒரு சூப்பரான ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சுமார் 21 அடியில பிரம்மாண்டமான அங்காளம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பை வட்டம் முருக்கம்பட்டு கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு அங்க இருக்கிற பூசாரி கிட்ட நம்ம கேட்போம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்களேன். என் பேர் விஜய் பிரபாகரன். ஓகேங்க, இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நேயர்களுக்கு நீங்க ஒரு முறை சொல்லிடுங்களேன். இது வந்து கேவிக்குப்பை வட்டம் இது முருக்கம்பட்டு கிராமத்துல இருக்குது. சுமார் எத்தனை அடி இருக்குண்ணா இந்த அம்பாள்? 21 அடி. 21 அடியில இருக்கு. ஸோ இந்த கோயில் நிர்வகிச்சு எவ்வளவு நாட்கள் ஆகுனா? இது கோயில் ஆரம்பிச்சா 25 வருஷத்துக்கு மிச்சம் 60 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா வந்து இப்போ 15 வருஷமா பூஜை இதுவா நடக்குது. ஸோ இந்த அம்மனை உருவாக்கியும் அவ்வளவு நாள் ஆகுதா, இல்லை இப்போ சமீபத்தில் உருவாக்கணும்? இது உருவாக்கி வந்து 24 வருஷம் ஆகுது. இந்த அம்மனை உருவாக்கி 24 முன்ன மண்ணில் இருந்துச்சு. ஓஹோ. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மையான கால் விடுவோம். ஓ ஓகே. இது சுமார் எத்தனை அடி இருக்குன்னா? 21 அடி. 21 அடியில் என்ன இந்த கோயில்ல சிறப்பு? இந்த வருஷத்துல எந்தெந்த நாட்கள்ல வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு கோயிலுக்கு வருவாங்க. அவங்க வேண்டுதலுக்கு குறைங்களை கேட்கறதுக்கு வருவாங்க சொல்லுவோம். அதே மாதிரி வந்து அமாவாசை ஆனாக்கா விசேஷமா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு நைட்டு மலை நூல் எப்படி ஊஞ்சலோ அதே மாதிரி இங்கே நைட்டு 12 மணிக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும். இந்த கோயில்ல என்ன வேண்டுதல் வேண்டிட்டு போனா சீக்கிரமே நிறைவேறுதுண்ணா? குழந்தை இல்லாதவங்க வருவாங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு, வேலை வாய்ப்புக்கு, வீட்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து போகிறாங்க. ஸோ திருமண தடை நீங்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த ஆலயத்தில் வந்து வேண்டிட்டு குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்க. நிறைய கடன் பிரச்சனையோட வராங்க, அவங்களுக்கும் இந்த கோயில் வந்து நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ குழந்தை இல்லாதவங்க ஏதாவது பரிகாரம் எதனா பண்ணணுமா கோயிலுக்கு வந்து? அம்மா கிட்ட வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு நாங்கள் அமாவாசை கணக்கா முட்டை வச்சு கொடுப்போம். ஓ, அது வந்து நம்ம வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடணுமா? சமைச்சில்ல, இங்கே வந்து ஆமணி முன்னாடி 2 பேர் வர வச்சு போய் அவங்க 2 பேர் ஜோடியாக முட்டி போட்டு அம்மா இதில் முட்டை வச்சு பல்லில் படாமல் கொடுப்போம். அப்படியே அது உள்ளுக்கு எடுத்துக்கணும். ஸோ பூசாரி சொன்னது உங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்னை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கணவன் மனைவியோட வந்து அவங்களுக்கு முட்டை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. அது ஐயா சொன்ன மாதிரி இது பண்ணிங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பிறக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்ன சிறப்பு இந்த கோவிலில்? அதே மாதிரி திருமணம் தடங்களாகி தடைப்பட்டு போகிறதுக்கெல்லாம் இந்த அம்மாட்ட வந்து மஞ்சள் கயிறு வாங்கி வந்து தாலி கயிறு அந்த அம்மா காலில் பாதத்தில் கட்டிட்டு வேண்டிட்டு போனாக்கா 90 நாள் முடியுது. ஸோ திருமண தடையும் நீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேலூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி டு குடியாத்த ரோடு இல்லையா? ஆமாங்க. காட்பாடியிலேருந்து குடியாத்தம் செல்லும் சாலையில் மகாதேவ மலை ஆட்சி அந்த வழியாக தானே வரணும். மகாதேவ மலை ஆட்சியிலேருந்து சுமார் ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குமா? 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா முருக்கம்பட்டு கிராமம், அதாவது மகாதேவ மலைக்கு முன்னாடி 2 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான கிராமம் இருக்குது. சூப்பராக இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. அப்படியே திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகட்டும். ஸோ ரொம்ப நன்றி, நான் எங்களுடைய சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. என் பேர் லோகநாதன். நீங்கள் எந்த ஊர் சார்? நான் வந்து வேலூர் மாவட்டம் தான், குடியாத்தம் தாலுக்கா தான். இது மாதிரி தடப்பறை கிராமம், அடுத்து வெள்ளேரி. ஓகே. இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? நான் வந்து இங்கே வந்து ஒரு 8 வருஷமாக வந்திருக்கேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 3 அமாவாசை வந்தோம். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் தான் நின்று அமாவாசை பூஜைக்கு வந்து கலந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து குழந்தை பாயிலன்னு 3 மாதம் பொறுத்து எங்களுக்கு பொன் குழந்தை பிறந்தது. ஓ, அந்த அம்பாலே உங்களுக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காங்க? குழந்தை பிறந்தது. திரும்பவும் வந்து ஆண் குழந்தை பிறந்தது. ஓ, அடுத்தது. அதனால நாங்கள் வந்து வருஷம் இங்கே வரோம். அமாவாசைக்கு வந்து பூஜை பண்ணி போவோம். விருப்பப்பட்ட நாள் வந்து சங்க செய்வோம் இங்கே. ஓகே. மற்றவங்களுக்கும் நான் சொல்கிறோம். ஓ, சூப்பருங்க, ரொம்ப நன்றிங்க. அந்த அம்பாலே உங்களுக்கு வந்து முதல்ல குழந்தையா பிறந்திருக்காங்க. ஸோ நன்றிங்க, தேங்க்யூ.